ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸ் எல்லாத்துக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன். இதில் வந்து 2 மீடியம் குழந்தைகள் இருப்பீங்க, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ரெண்டுமே நம்ம ஒரே கிளாஸில் நம்ம பயணிக்கலாம். பாருங்கள் எப்படி பயணிக்கிறோங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பரீட்சை மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் எக்ஸாம். இது வந்து கஷ்டமான எக்ஸாம் கிடையாது, ஈஸியான எக்ஸாம் தான். இதை நீங்கள் நம்பணும். நான் சும்மா உங்களுடைய ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலை, உங்களை உசுப்பேத்திற்காக சொல்லலை. இது ஒரு ஈஸியான எக்ஸாம். ஆனால் பரீட்சையில் நம்ம ஃபெயில் ஆகும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஈஸியான எக்ஸாம்னு சொல்கிறீங்க ஆனால் பரீட்சையில் ஃபெயில் ஆகும்னு சொல்கிறீங்க? உதைக்குதே. என்ன உதைக்குதுன்னா, ஈஸியான எக்ஸாம் ஆனால் நம்ம சரியாக எழுதாமல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் சரியாக எழுதாமல் வரக்கூடாது, சரியாக நல்லா எழுதிட்டு வரணும். உங்களுடைய இத்தனை வருஷம் 7வது முடிய படிச்சிருப்பீங்களா, அந்த வருஷம் அந்த படிப்பிலேயே பரீட்சையில் ஈஸியான எக்ஸாம் எனக்கு மார்க் வராது அப்படின்னு ஒரு நிலைமை வந்திருக்குமே? வந்திருக்கா இருக்காது? ஈஸியான எக்ஸாம் தான், எனக்கு கொஞ்சம் மார்க் குறைவாக தான் வரும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்குதா இருக்காது? அது மாதிரி இந்த எக்ஸாமில் வந்துடக்கூடாது. அதனால தான் சொன்னேன், எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், பாடம் ஈஸி, சிலபஸ் ஈஸி, படிப்பது ஈஸி, எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வெளியே வரும்போது என்ன ரீசனுங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன் அப்போ நம்ம மார்க் வராது பின்னாடி பார்ப்போம். 1 by 1 பார்க்கலாம். இதில் வந்து 2 பேப்பர் இருக்குது. there are 2 எக்ஸாம்ஸ். ஒன்று வந்து மேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், இன்னொன்று வந்து சாட்டுங்கிற எக்ஸாம். நம்ம இதெல்லாம் முதல்லையே பார்த்தது தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ நம்ம ஒரு எப்படி பண்ண ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து, பழைய கொஷின் பேப்பர் முதல் இன்னைக்கு எடுக்கிறது 2020 வந்த கொஷின் பேப்பர். இப்போ 2024 2020 வந்த கொஷின் பேப்பர் எடுத்து நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? ஒரு கை பார்த்துடலாமா? ஒரு கை பார்ப்போம். நேரம் என்னம்மா எல்லாரும் உங்க மைக் ஆஃப் பண்ணி வைக்கணும். நீங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. யார் அது? மைக் ஆஃப் பண்ணி வைங்க. பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா உங்க வீட்டில் சத்தமெல்லாம் வரும், அங்கே கோழி கத்துற சத்தமெல்லாம் வரும், தமாசா இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ இது வந்து நம்ம நேர கொஸ்டின் பேப்பர் போய் போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டி போட ட்ரை பண்ணுறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து இப்போவே ஒன்று ட்ரை பண்ணலாம். இன்னும் நம்ம தியரியாக படிக்கலை, இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கல. இருந்தாலும் எடுத்த உடனே நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாமா வேண்டாமா? உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஸ்கூல்ல ஒரு பாடத்தை படித்து விட்டு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பாங்க. நம்ம இப்போ எப்படி பண்றோம், உள்டாவா பார்க்குறோம். முதல்ல தயிர் சாதம், அப்புறம் ரச சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் சாப்பிட போறோம். ஆனா வீட்டில் என்ன பண்ணுவீங்க, முதல்ல சாம்பார் சாதம், அப்புறம் ரச சாதம், அப்புறம் தயிர் சாதம். நம்ம இப்போ நேராக தயிர் சாதத்தை அடிக்கிறோம், அப்புறம் இதுக்கு வர்றோம், ரசத்துக்கு வரோம், அப்படி வரோம், பின்னாடி பார்த்து வரோம். இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் கோ டு த கொஞ்சம் குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க, அதனால் ஒரு நிமிஷம். என்னடா அது, கேன்சல் பண்ணணுமா? 1 minute, கொஞ்சம் பேர் வராங்க, அவங்கள அட்மிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனை காமிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிவிக்கலாமா? இப்போ நல்லா தெரியுதா? இப்ப பெட்டரா தெரியுதா? ஓகே 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 ஓகே. பாருங்க, இதுக்கு நேர கேள்வித்தாளுக்கே போயிட்டோம், நேர கொஸ்டின் பேப்பருக்கே போயிட்டோம். எங்க நமக்கு பயம் கிடையாது இல்லையா? நமக்கு பயமா? இல்ல சார், பயமே இல்லை. அதனால நேர கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் நம்பர் 1 to 10, வினா எண் 1 முதல் 10 வரை. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆர் லெட்டர்ஸ் இன் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ். பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணல் எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க, இது 2020 வந்த கொஸ்டின் பேப்பர். ஓகே, 9, 30, 51, 72. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 9, 30, 21, 72. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? முதல்ல அந்த 9, 30, 51, 72 அப்படி கூர்ந்து கவனிங்கள். அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. அதே பேட்டர்ன் அடுத்து 93 சார். என்னம்மா 93? எப்படி 93 சொல்றீங்க கண்ணா? சார் 21 ஆட் பண்ணிருக்காங்க சார்.
அப்படியா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, அவ்வளோதான். வெரி குட். லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 2. 5 5 4 9 13 22 டேஷ். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க என்கிட்ட பேசும்போது மட்டும்தான் ஆன் பண்ணணும். அப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடும். ஓகே. 36 நல்லா பாருங்க. கண்ணில் விளக்கண்ண விட்டு பாருங்க. சார் 35. 35ஆ 36ஆ? 35 சார். 35ன்னு ஒருத்தர் சொல்றாரா? ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம் சார். சரி, என்ன லாஜிக் சொல்லுங்க? 35 சொன்னவர் லாஜிக் சொல்லுங்க. 5 4 4 பண்ணும்போது 9 யாரோ ஒருத்தர் பாருங்க, ரெண்டு பேரும் எல்லாம் பேசக்கூடாது. 4 5 குட்னா 9 சார். 9 13 9 ஆமா. அப்ப 13 22 கூட்டினா 35 வருதா? வெரி குட், வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க. 3 4. இப்ப இது வந்து கேள்வியை நான் ஒரு பர்டிகுலர் பர்சனை கேட்கிறேன். மோகனா should answer this question. 3 4 12 48. What comes next? மோகனா அப்படிங்கிற குழந்தை தான் சொல்லணும். மோகனா என்கின்ற குழந்தை சொல்லணும். நான் சொல்றேன், பார்க்கலாம். சொல்றாங்களான்னு பார்க்கலாம். Three, 4, 12, 48 dash. 516. மோகனா, சரி, மோகனா கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க, பரவாயில்ல. வேற யாராவது சொல்ல முடியுமா? 576 சார். 576 ஒரு குழந்தை சொல்லிருக்கு. யாரோ ஒருத்தர் சார் 556. 556 76 சொன்ன குழந்தை வந்து இப்ப எப்படி சொல்லுங்க? முன்னாங்க 12 வரும் சார். 12 48 576 சார். 12 into 48 576. சரி, எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. ஐயோ, மைக் ஆஃப் பண்ணி வைக்கண்ணா. யார் மைக் ஆஃப் பண்ணாம இருக்கிறது? ஆஃப் பண்ணி வைங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். நீங்க பேசின உடனே ஆஃப் பண்ணிடணும். பேசின உடனே ஆஃப் பண்ணிடணும். சரியா? பேசுன்னு சொல்லும்போது பேசுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. யாருமே மைக் ஆன் பண்ணாது. ஆன் பண்ண எக்கோ வரும், யாருக்கும் கேட்காது. அப்புறம் ரொம்ப வம்பா போயிடும். லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் क्वेश्चन. 328. 576. அது எப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 576. எப்படின்னா 12 into 48 அதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்த கேள்வி. 328 164 82. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? ஏன் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? 41. எப்படி 41 வந்தது கண்ணா? 328 ல இருந்து சொல்லுங்க. 41 into 2. புரியல, நல்லா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. 41 ரெண்டால் பெருக்கிறீங்க சார். இல்ல நீங்க முன்னாடி இருந்து வாங்க. 328 இருந்து வாங்க சார். 328 கழிச்சோம், பாதியா கழிச்சோம்னா 164 சார். பாதியை கழிக்கணும். பேர் என்ன? பாதியை கழிக்கிறதுக்கு பேர் என்ன? டிவைடட் பை. ஏன் அதை மறந்துட்டீங்க? வகுத்தல். டிவைடட் பை சொல்ல வேண்டாமா? 328 divided by 2, 164 divided by 2, 82 divided by 2 equal to 41. எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே. இதே மாதிரி தான் எக்ஸாம் வரும்னு சொல்ல முடியாது. வேற லாஜிக் வரும். ஆனா இதே இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி தான் வரும். ஓகே. அதனால இதே கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க உங்க எக்ஸாம் புக்கு, உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல உங்க புக்கில் பின்னாடி கொடுக்குற பரீட்சை கணக்கு தான் வரும். ஆனா இந்த எக்ஸாம்ல அப்படி இல்லை. இந்த எக்ஸாம்பிள் எது வேணா வரலாம், குண்டக்க மண்டக்கா எது வேணா வரலாம். அடுத்த கேள்வி பாருங்க. 1 4 9 16 25. வாட் இஸ் 36 சார். 6 ஓட ஸ்கொயர் 36. ஆமா, 1 ஸ்கொயர் இஸ் 1,
2 square is Yes, sir. 4, 36, 3 sir. square is 9, 4 36, square sir. is 16, 5 square is 25, 6 square is 36. ஓகே எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நான் பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது, நான் பேசாத போது நீங்கள் பேசுங்க, வேண்டாம்னு சொல்லு. அடுத்தது -1/5 1, -5 25. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறேன். இருங்க, யாரோ வந்திருக்காங்க. நல்லா பாருங்க, அவசரப்பட்டு தப்பா சொல்லக்கூடாது. நல்லா பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. -1/5, அடுத்தது 1, -5, அடுத்தது 25, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 75. 75 வா? சரி, Sir, இப்போ ஒரு negative கேள்வி- 75, சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குற எல்லாத்தையும். அடுத்த நம்பர் மைனஸ்ல வருமா பிளஸ்ல வருமா? Sir, negative, sir. நெகட்டிவ் வரும். ஓகே, மைனஸ்ல வரும். ஓகே, மைனஸ்ல வரும். இப்போ மைனஸ் வரனால இப்போ இந்த பிளஸ்ல வர 2 ஆன்சரும் கிடையாது. 125 75 கிடையாது. -125 -75 இருக்கலாம். அப்போ இதுல ரெண்டுல எதுன்னு பாருங்க. -125. -125. ஏன் -125? சார். எப்படி? சார் -5ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -125 வரும் சார். எது? சார் -75 சார். -75 சார். -70. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும், அதை மட்டும் சொல்லுங்க. -5 சார். நெகட்டிவ் -5, நெகட்டிவ் 5ஓட மல்டிப்ளை பண்ணி 25 சார் 125 சார். -125 is the answer. எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, நான் சொல்றேன். எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. -125 is the answer. ஏனென்றால் ஒவ்வொரு நம்பரையும் -5ஆல மல்டிப்ளை பண்ண 1/5 into -5 will give you 1. ஏன்னா மைனஸ் இன்ட்டு -1. இப்போ 1 into -5 will give you -5. -5 into -5 will give you 25. 25 into -5 will give you -125. கரெக்டா? தமிழில் சொல்கிற பாருங்க. 1/5 பெருக்கல் -5 போட்டால் 1 வரும். 1 into -5 போட்டால் -5 வரும். -5 into -5 போட்டால் 25 வரும். 25 into -5 போட்டால் -125 வரும். அப்போ -125 கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது 7வது கேள்வி. 5, 11, 23, 47 என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? சார் 95 சார். சார் 95 சார். 95 வரும்னு ஒரு குழந்தை சொல்லுது. கரெக்டா? இருமா, எல்லாருக்கும் டைம் கொடுப்போம். அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிட்டு அப்புறம் கரெக்டாக தப்பான்னு பார்க்கலாம். மற்றவங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கு எந்த அவசரமும் கிடையாது. வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம். மெதுவாக டைம் எடுத்து போடுங்க. 5, 11, 23, 47 அடுத்தது என்ன? சபரி, அடுத்தது என்ன வருக்கண்ணா? யார் வேணா சொல்லலாம். இப்போ 95 சார். 95 வரும்னு 2 பேர் சொல்லிட்டாங்க. வேற மற்றவங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சார் 95 சார். சரி, இப்போ ஒருத்தர், இப்போ 3வது கடைசியா ஒருத்தர் 95 சொன்னார். ஏன் 95 சொல்லுங்க பார்க்கலாம். சார் 70 5 plus 6 is 11 sir. When we double and add, we should add to the வெயிட் எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் பேசுங்க. பேசுங்க. 5 sir answer. ஆன்சர் 95 கரெக்ட். ஒத்துக்கிறேன், 95 கரெக்ட். எப்படி 95 வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு. Sir 5 to 11 வந்து sir 5 ஓட 6 ஆட் பண்ணா 11, 11 ஓட 12 ஆட் பண்ணா 13, 23, அப்புறம் 24 ஆட் பண்ணா 47, அப்புறம் 48 ஆட் பண்ணா 95. ஓ, வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாங்க. யார் உங்க பேர் என்ன? ராகவி சார். ராகவி. ராகவி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது பாருங்க. ADGJ அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. ADGJ
டி ஜி M sir. L sir. M sir. எம்மா Yes sir. எதனால எம் வரும்? Sir N sir. D sir. D ல இருந்து 3 G sir. ஆமா Sir 2 லெட்டர் விட்டுட்டு அப்புறம் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்ல போறேன். இந்த மாதிரி கேள்விகள் ஆல்பபெட் வந்தா எப்படி பண்ணணும்னு சொல்றேன். எல்லாரும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதிக்கங்க. இந்த ஆல்பபெட் வந்தா எப்படி நம்ம பண்ணணும். மொத்தம் எவ்வளவு ஆல்பபெட் இருக்குது? A to Z எவ்வளவு இருக்கு? 26 இருக்குது. இப்போ சரி 26 இருக்கு, கரெக்ட். இப்போ A ல இருந்து Z முடிய 1 2 3 எழுதுனா A க்கு என்ன நம்பர் கொடுப்பீங்க? 1 sir. அப்புறம் 5 எந்த நம்பர் வரும்? E sir. 10 என்ன நம்பர் வரும்? 10 E sir. J sir. J வரும். 15 என்ன நம்பர் வரும்? Yes sir. 15 என்ன நம்பர் வரும்? O sir. Q sir. ஹலோ, நான் கேட்கறது 15 என்ன வரும்? O வரும். 20 வந்து O sir. 20 T sir. அப்ப 26 எது வரும்? Z. இப்போ இங்க பாருங்க. சரி, எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க பேசி முடிஞ்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ என்னன்னா இதை நீங்க மனசுல வச்சுக்கணும், மனப்பாடமா வச்சுக்கணும். 1 A வந்து 1, E வந்து 5, J வந்து 10, O வந்து 15, T வந்து 20, Z வந்து 26 என்பதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், இல்லை மனசில் வச்சுக்கணும். அதை வச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? புரியுதா குழந்தைகளா? அங்கே போய் எக்ஸாமில் போய் கவுண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, அந்த அந்த அவசரத்தில் நீங்கள் தப்பாக கவுண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இது தெரிஞ்சா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாம் எழுதிக்கங்க. ஏ வந்து 1, E வந்து 5, J வந்து 10, O வந்து 15, T வந்து 20, Z வந்து 26. இப்போ நான் கேட்குறேன், இது 14 என்ன? 14 14 N sir. N. வெரி குட். G வந்து எவ்வளோ? G 7. ஓகே. U வந்து U 21. லைக் சி, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 5 10 20 அதெல்லாம் தெரிஞ்சா அது எதுக்கு ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா ப்ளீஸ். பேசின உடனே ஆஃப் பண்ணு கண்ணா, பேசின உடனே ஆஃப் பண்ணிடணும். முதல் வேலையை ஆஃப் பண்ணிடணும். அப்போ இந்த 1 5 10 15 20 26 தெரிந்தால் மற்ற எண்களையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அடுத்தது பாருங்க. இப்ப Z 1ன்னு வச்சுக்கங்க, பின்னாடி வரோம், Z ல இருந்து வரோம். Z 1ன்னா 5 என்ன வரும்? Z 1ன்னா 5 sir. V sir. V. எது? V sir. V வரும். 10வது என்ன வரும்? 10 Q sir. Q வரும். 15 L sir. L sir. 20 G sir. G. நல்லா பாருங்க. 20 என்ன வரும்? G sir. G. அப்ப 26 என்ன வரும்? Yes sir. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Z = 1, Z 1 ன்னு போட்டா V வந்து 5. சொல்றதே புரியல சார். யாரும் பேசிட்டே இருக்காங்க, யார் அதை ஆன் பண்ணி வைக்கிறது? ஆன் பண்ணி வைக்காதீங்க, நான் சொல்றேன் இல்லையா? நீங்க ஒன்றும் பேசாதீங்க. அப்போ நான் மட்டும் பேசுறேன். நீங்க ஆன் பண்ணி சொன்ன உடனே ஆஃப் பண்ணணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க தம்பி, நான் என்ன சொன்னேன்னா ஆல்பபெட் ஏலேருந்து Z முடிய 26 ஆல்பபெட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம அந்த 1 2 3 நம்பர் கொடுத்து பழகிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் 1 2 3 நம்பர் இருந்தால் ஈஸியாக போடலாம். அதுக்காக சொல்கிறேன். A வந்து 1 என்றால் E வந்து 5, J வந்து 10, O வந்து 15, T வந்து 20, Z வந்து 26. இது எங்கேயாவது ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி
Z வந்து 1 என்றால் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. A வந்து 1 என்றால் E வந்து 5 எழுதிக்கங்க. A1 E5 J10 O15 T20 Z26 பாருங்க. அது உங்களுக்கு இன்னொன்று எடுத்து காமிக்கிறேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் ஓபன் பண்ணக்கூடாது. ஏன் பேசுறீங்க? மைக்கே திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஏன் திறக்கிறீங்க? நான் கேட்கும்போது மட்டும் பதில் சொல்லும்போது மைக் திறக்கணும். அது வரலும் கப் சுப்புன்னு அமைதியாக இருங்க. இல்லைன்னா அங்கே உங்களுக்கு யாருக்குமே புரியாது நான் பேசுறது. நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு பிபிடி நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா நல்ல மார்க்கு இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான். பாரு யாரோ ஒருத்தர் திறக்கிறாங்க. சுச்சோ பாரு யாரு மைக் திறக்கிறது? திறக்க வேண்டாம்னு அப்புறம் அப்படி திறந்த என்ன அர்த்தம்? திறக்கவே கூடாது மைக்கை. நீங்கள் அங்கே பேசிக்கங்க. ஆனால் எங்கே கேட்கக்கூடாது. மைக்கை திறந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லணும்னா பாரு இப்போ எழுதுற பாருங்க. இது வந்து அதாவது A to Z A to Z உள்ள ஆல்ஃபபெட்டை வந்து நான் இப்போ எழுதுகிறேன். நம்பர் போட்டு எழுதுகிறேன். எப்படின்னா A வந்து 1 E வந்து 5 எல்லாரும் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இதை J வந்து 10 O வந்து 15 T வந்து 20 Z வந்து 26. அச்சா அதே மாதிரி பின்னாடி Z வந்து ஒன்றுன்னு வச்சுட்டான். V வந்து 5. பேசக்கூடாதுன்னு சொன்ன யார் பேசிட்டு இருக்கீங்க? மைக் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்துடும். இந்த மாதிரி லேட்டெல்லாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். V = 5. அடுத்தது Q வந்து 10. சரி 10. அடுத்தது L வந்து 15. G வந்து 20. A வந்து 26. எல்லாம் எழுதிக்கிங்க. அதை ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிங்க. பாரு யாரோ ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. பாரு யாரோ ஆன் பண்ணி இப்போ நான் பார்த்தோன்னே பாரு சிலம்பன் பிரவீன் ஆஃப். ஏன்ப்பா ஆன் பண்ணுறீங்க? சொன்னால் உங்களுக்கு புரியாதா? இது எழுதிக்கிங்க. எல்லாரும் எழுதியாச்சுன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் மட்டும். ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. யார் 2 பேர் சொல்றீங்க? எழுதல. பாருங்க இப்ப பார்த்து எழுதிக்கங்க எல்லாரும். நல்லா தெரியுதா அப்போ? A1 என்றால் E5 J10 O15 T20 Z26. Z1 என்றால் B5 Q வந்து 10. போதும் நான் கேட்டாதான் பதில் சொல்லணும். சும்மா உங்க மைக்கை திறக்கவே கூடாது. சரியா? ஓகே. நவ் ஐ வில் கோ டு த கொஸ்டின் பேப்பர். இப்போ அடுத்த கேள்வி 9வது கேள்வி தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே போதும். ஓகே. AZ CX
dash IR. Answer GS. Answer GS. GS ஆ? GT. Answer வந்து GT. GT sir. GT ஆ? நல்லா பாருங்க. சார் செகண்ட் ஆப்ஷன் தான் சார். GT வருதா? Yes sir. ஓகே, வெரி குட். இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும் சார். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது பாருங்க. சரிங்க சார். அடுத்து 2y 5v, அதுக்கடுத்து என்ன வரும்? அதுக்கடுத்து 17j, அதுக்கடுத்து 26a. Q10 sir. Q10 வருமா? Q10 sir. 10q வருமா? Q10 வருமா? 10q வருமா? Q10 வருமா? 10Q sir. 10q வருமா? 10Q sir. Very good. சரி fantastic, very good. Okay, very good. All are good boys. 10Q sir. அடுத்தது பாருங்க. இப்போ வேற மாதிரி. இப்போ எத்தனை கேள்வி பார்த்தோம்? 10 கேள்வி. ஹலோ லிசன், எல்லாம் 10 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த 10 கேள்வி பார்க்கறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ அரை மணி நேரம் எடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் 10 கேள்வியை 10 நிமிஷத்தில் எழுதிடுவீங்க. ஏன்னா இது நம்ம சொல்லிக் கொடுக்குறனால டைம் ஆகுது. இந்த 10க்கு இப்போ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வந்து நீங்கள் 5 மார்க் போட்டீங்க. எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க பாக்கெட்டில்? 5 மார்க். 5 மார்க் நம்ம இப்போ பழகியாச்சு. 180 மார்க்ல 5 மார்க் நம்ம ஜெயிச்சாச்சு. இப்பவே இன்னொரு 5 மார்க் ஜெயிக்கலாமா? ஓகே பாருங்க. ரைட் பாருங்க. ஓகே, ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். நான் படிக்கிறேன். மைக் ஆஃப் பண்ணி வைங்க. யாரப்பா இது? மைக் ஆஃப் பண்ணுதல. கீர்த்தனா ஆஃப் பண்ணி வைமா. கீர்த்தனா ஆஃப் பண்ணி வை. ஏன் ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணி வைன்னு சொல்றேன் இல்லையா? புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா, ஆன் பண்ணி வச்சீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. உங்களுக்கு புரிய, உங்களுக்கு அதனுடைய விளைவுகள் தெரியாதனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. Gun is related to soldier in the same way needle is related to dash. படிக்கிறேன். அவசரப்படாதீங்க, மெதுவாக தான் போகணும். கன் என்பது சோல்ஜர் என்பதனுடன் தொடர்புடையது எனில் நீடில் என்பது டேஷுடன் தொடர்புடையது. டெய்லர் சார். டெய்லர் சார். டெய்லரா? டெய்லர் சார். டெய்லர் தான். வெயிட், கன்னுக்கும் சோல்ஜருக்கு ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தையல் மிஷின் சார். ஹலோ, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கன் அண்ட் சோல்ஜர் ரெண்டு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. கன் அண்ட் சோல்ஜர் ரெண்டு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்ற இங்கிலீஷ். சோல்ஜர் கன். நோ அப்படி இல்ல. ஒரு ஃபுல் சென்டென்ஸ். Soldiers have gun. The soldiers have gun. ஓகே, அடுத்து அதே மாதிரி Taylor. The soldier was shooting a gun. Okay, was shooting with a gun. அப்போ Taylor is using a needle or soldier is using a gun மாதிரி Taylor is using the needle. அப்படி நீங்க சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பார்த்து தான் நீங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப ஈஸியா போச்சு இந்த கேள்வியில. சில கேள்வியில வந்து பக்கமா இருக்கும், இது ரைட்டா அது ரைட்டான்னு இருக்கும். அப்போ நீங்க சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Man is related to child, then cow is related toங்கறாங்க. இருக்கு பார்க்கலாம், பெருசு பண்ணி பார்க்கலாம். Cow is related to. Man is related to child, then cow is related to. Calf sir. Calf sir. Milk sir. Calf. Sir calf. Milk. எப்படி மில்க் வரும்? எப்படி மில்க் வரும்? மில்க் வராது. மில்க் தவறு. காஃப் தான் கரெக்ட்.
சார். மேன் வந்து நல்ல grown up பர்சனுக்கு மேன் பேரு, சைல்டு என்ன குழந்தை குட்டி. அதே மாதிரி கவ்வுங்கிறது பெருசு நல்ல வளர்ந்த ஒரு மாடுக்கு கவ்வு, குட்டி மாடுக்கு காஃபு. அதான் காஃப் என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்த கேள்வி, அடுத்தது படிங்க. பட்டர் இஸ் டு மில்க். ஓகே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறேன் நான் உங்களுக்கு. There is some relationship between first two given words or letters or numbers. Find the other one from the given alternative having the similar relationship. முதலில் உள்ள இரண்டு வார்த்தை எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். Book paper sir. Book paper sir. Butter is to milk. Paper sir. Book paper sir. Book paper sir. Is to milk. Book paper. Book paper தான் sir. இருப்பா பாக்குறேன். Butter is to milk. Okay. Book paper. Paper book sir. Paper book sir. சரி, எல்லாரும் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்கன்னா ஆஃப் பண்ணி வைக்கணும். மறுபடியும் ஆன் பண்ணிட கூடாது. இப்போ நான் பார்க்குறேன். பட்டர் இஸ் டு மில்க். பட்டர் இருந்து மில்க் வருதா, மில்க்ல இருந்து பட்டர் வருதான்னு பார்த்தா மில்க்ல இருந்து தான் பட்டர் வந்தது. அப்போ பேப்பர்ல இருந்து தான் புக் வரும். பேப்பர் புக் இஸ் டு பேப்பர் என்பது சரியான விடை. பேப்பர் இஸ் டு புக் என்பது தவறான விடை. புக் இஸ் டு பேப்பர் சரியான விடை. பிகாஸ் நீங்க சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். யூ மில்க் gives butter, paper is used to make book, or milk is used to make butter, paper is used to make book. அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த 2020. பட் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. அடுத்தது பாருங்க. வாட்டர் இஸ் டு பைப். அப்படின்னா பிளட் இஸ் டு வாட்? Hot sir. Hot sir. Hot sir. Brain sir. தப்பா சொல்லக்கூடாது. ஹலோ, தப்பா சொல்றது எனக்கு பிடிக்காது. ஒன்னே ஒரு சொன்னால் கரெக்டா சொல்லணும். வாட்டர் இஸ் டு பைப், பிளட் இஸ் டு brain. தப்பு. Brain. தப்பு. பிரெயின் தப்பு. இல்ல தப்பு. நான் தப்புன்ற அப்புறம் சரி, எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நானே சொல்றேன், ஒன்னு சொன்னால் கரெக்டா சொல்லணும். தெரியலன்னா அப்படியே கப்சி பண்ண அமைதியா இருக்கணும். ஹார்ட் பிரெயின் ரெண்டுமே தவறு. இப்போ கரெக்டா ஒருத்தர் சொல்லணும். அடுத்த சொல்றாரு கரெக்டா சொல்லணும். First option sir. ஆர்டரி என்பது சரியான விடை. ஓகே, எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. ஆஃப் பண்ணி வைங்கன்னு கேக்குறேன். மறுபடியும் ஆஃப் பண்ணி வைக்கணும். டக்குன்னு ஆஃப் பண்ணணும். ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. பைப்பில் வாட்டர் வரும். பிளட் எதில் போகும்? ஹார்ட்டுக்கு போகும், பிரெயினுக்கு போகும். எது வழியா போகும்? அந்த குழாய் வழியா. அந்த குழாய்க்கு பேர் தான் ஆர்டரி. சரியா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்டரிங்கிற வேர்டு கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க படிச்சிருப்பீங்க. தமிழ் மீடியம் குழந்தைங்க கூட படிச்சிருப்பேன். ஏன்னா தமிழ்லையும் பாருங்கள் அதே தான். இங்கிலீஷ்லேயும் தமிழில் ஒரே மாதிரி கேள்வி கேட்டேன். இது உங்களுடைய இங்கிலீஷோடைய ப்ரொஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்த கொஸ்டின். இங்கிலீஷில் நீங்கள் எந்த அளவு திறமையாக இருக்கீங்க. ஆர்டரி என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். A is to E அப்படின்னா I is to என்ன இருக்கு பார்க்கலாம். N sir. இருப்பா, பெருசு பண்ணுறேன். A is to E, I is to O sir. N sir. Sir. என்னங்கிற விடையே ஆன்சரே இல்லை. N எப்படி N வரும்? O sir. சரியா? B sir. B sir. E sir. D sir. D sir.
அது மட்டும் தான் சார் அதுல இல்ல சார் பி சார் பி சார் ஓ சார் ஓ எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் பி சார் பி வவல்ஸ் சவுண்ட்ல வருது சார் ஏ ஐ ஓ யூ AEIO வரும். ஓ தான் ஆன்சர். Yes, sir. AEI வவல்ஸ். யார் இந்த வவல்ஸ் சொன்ன பையன் பேர் என்ன? சார் கிருத்திகேஷ் சார் கீர்த்திகேஷ். வெரி குட், கரெக்ட். AEIO என்பது சரியான விடை. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி தான் நீ வித்தியாசமா திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி சிம்பிளா ஈஸியா வராது. அடுத்தது 16. 2:3 அப்படின்னா 7:2. சார் என்னப்பா 11 எப்படி? பாரு, ஆஃப் பண்ணி வைங்க. அமைதியான இடத்துல உட்கார்ந்து நீங்க படிக்கணும். அந்த ரேடியோ பாடுறது, கோழி கத்துறது, அப்பா கத்துறது இதெல்லாம் வரக்கூடாது. அமைதியான எங்கேயுமே சத்தம் இல்லாத இடத்துல உட்கார்ந்து படிக்கணும். அப்படியே மைக் ஆன் பண்ணாலும் எனக்கு சத்தம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடம் கண்டுபிடிங்க. 6 சார் 6 எப்படிப்பா? டூ இஸ் டு 3 அப்படின்னா 7:2 என்னன்னு கேட்குறான். 11 தான் ஆன்சராக இருக்கும். எப்படின்னா 2ம் 3யும் பிரைம் நம்பர் என்று பெயர். பகா எண் என்று தமிழ் அர்த்தம். பிரைம் நம்பர். 2க்கு அடுத்த பிரைம் நம்பர் 3, 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் 11. ஓகே, பிரைம் நம்பர் படிச்சிருப்பீங்க ஆங்கிலத்தில். தமிழில் பகா எண். 9 வரும்ல சார் 9 எப்படி வரும்? 9 பகா எண் கிடையாது. ஓ, நீங்க சொல்றது வந்து 9 வந்து ஆட் எண், அதாவது ஒருமை எண், ஆட் நம்பர் நினைக்கிறீங்க. இல்ல, 2 இஸ் நாட் ஆட் நம்பர். ஆஃப் பண்ணி வைமா. யாரும் அது யார் ஆன் பண்ணி வைக்கிறது? சொன்ன கேட்கணும். ஆஃப் பண்ணி வைக்கனா நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க ஆஃப் பண்ணலன்னா நான் பேசுறது யாருக்கும் கேட்காது. அது தெரியணும். இங்க பாருங்க, பிரைம் நம்பர் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் அந்த நம்பராலையோ பாரு மறுபடியும் யாரும் ஆன் பண்ணிக்காங்க. Who is that? ஏமா குறும்பா உங்களுக்கு? ஆஃப் யார் ஆன் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் ஆன் பண்றீங்க. பகா எண் அல்லது பிரைம் நம்பர் என்றால் என்னன்னா ஒரு எண் அதே எண்ணாலும் மறுபடி 1ஆலும் வகுபட்டால் அது பிரைம் நம்பர். இப்போ 2ங்கிறது 1ஆல வகுபடும், 2ஆல வகுபடும், அது பிரைம் நம்பர். 3 என்பது 1ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், வேற எந்த எண்ணாலும் வகுப்படாது. அதே மாதிரி 7 என்பது 1ஆல வகுப்படும், 7ஆல வகுப்படும். அடுத்தது 9ன்னு ஆன்சர் வருமானு பார்த்தா 9 என்பது 1ஆல வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். அதனால் அது பிரைம் நம்பர் கிடையாது, பகா எண் கிடையாது. 6 பகா எண் கிடையாது. ஒரே ஒரு பகா எண் இரட்டைப்படை பகா எண் 2 என்பது தான் இரட்டைப்படை பகா எண். ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் தான். மற்றது எல்லாமே அந்த ஆட் நம்பர் தான். ஒரே ஒரு ஈவன் நம்பர் 2, ஆட் நம்பர் தான். எல்லா பகா எண்ணும் அது எல்லா பிரைம் நம்பரும் ஆடு தான். பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கிங்க. நான் பாருங்க எழுதுறேன் உங்களுக்கு என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்குங்கிறது எழுதுறேன். இப்போ இங்கே பாருங்க. எழுதிட்டோமா? பிரைம் நம்பர்ஸ் என்றால் என்னென்ன? பிரைம் எல்லாரும் ஒரு புக்கில் எழுதிங்க. பிரைம் நம்பர்ஸ் என்னென்னா 2. இப்போ 1 இருக்கு இல்லையா, 1 வந்து பிரைம் நம்பரும் இல்லை, பிரைம் பிரைம் நம்பர். அதுக்கு சொல்லவே முடியாது. 1 இல்லை. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, அடுத்தது 41, அடுத்தது 43 வரும் நினைக்கிறேன். 43, 47. இப்போ எத்தனை எண் இருக்குன்னு பாருங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 1லேருந்து 50 வரையிலும், ஹலோ, 1லேருந்து 50 வரையிலும் மொத்தம் 15 பிரைம் நம்பர் இருக்கு. எப்போ 1லேருந்து ஃப்ரம் 1 to 50 there are 15 prime numbers.
there are 15 prime numbers. புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதே மாதிரி 51லேருந்து 50லேருந்து வச்சுங்க, 50லேருந்து 100 வரலும் மொத்தம் there are 10 prime numbers. அப்படின்னா 1லேருந்து 100 வரல எவ்வளோ prime number இருக்குது? 25 சார். 25 there are 25 prime numbers. 25 சார். இப்போ இதோட பாருங்க, இதோட நம்ம இதெல்லாம் எழுதிக்கங்க, இதோட கிளாஸை முடிக்கிறோம். இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இங்க பாருங்க, இதெல்லாம் எழுதிக்கங்க. ஹோம்ஒர்க் என்னன்னா 50லேருந்து 100 வரலும் உள்ள பிரைம் நம்பரை எழுதி உங்க நோட்புக்கில் நீங்க எழுதிக்கங்க உங்க வீட்டில் போயிட்டு. புரிஞ்சுதா? 1 to 50 நான் எழுதிட்டேன். அப்புறம் 1 to 100 25 இருக்குன்னு சொல்கிறேன். 50 to 100 10 இருக்குன்னு சொல்கிறேன். அந்த 10 பிரைம் நம்பர்ஸ் என்ன நம்பர் என்பதை நீங்கள் போய் எழுதி எனக்கு குரூப்பில் அனுப்புங்கள். அதை குரூப்பில் பார்த்துட்டு கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு அதில் ஏதாவது தவறு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது? ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன். சரி ஆஃப் பண்ணி வைங்க, எல்லாம் ஆஃப் பண்ணி. இங்கே பாருங்க, 2 இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாரும் டைமுக்கு வாங்க. 6:30னா 6:30 கரெக்டாக வந்துடுங்க. லேட்டாக வராதிங்க. இன்னி ஒரு முதல் நாள் ஓகே பரவாயில்ல. ரெண்டாவது வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. நீங்கள் உங்கள் ஆன்சர் சொல்லும்போது மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் சொல்லுங்கன்னு மட்டும் இது பண்ணுங்கள். ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறோம். ஏன்னா எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது 7:15. we will close at this today. நார்மலாக 7:30 முடி எடுப்போம், பட் இன்னைக்கு 7:15 முடிக்கிறோம். we will meet again next Wednesday at 6:30. okay?